அனைவருக்கும் வணக்கம். தெய்வீக பலன்கள் சேனல் சார்பாக தங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்று நம் காணொளியில் காண விரும்புவது பகைப்பிணி போக்கும் கருடர் சிறப்புகளை பற்றி இந்த காணொளியில் பார்க்கலாம். வாருங்கள் காணொளிக்கு செல்லலாம். மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் செய்யவும். உலகில் எங்கி நீக்கமர நிறைந்திருக்கும் காக்கும் கடவுளாகிய பரம்பொருள் பெருமாள் வாகனமாகவும் கொடியாகவும் இருக்கும் சிறப்பினை பெற்றவர் நமது கருட பகவான். பெருமாள் கோவில்கள் இவர் பெரிய திருவடி என்றும் அழைக்கப்படுகிறது. விஷ்ணு பெருமான் அணைந்திருக்கும் கருடருக்கு எதிராக தனிச்சன்னதியில் விற்றிருப்பார். கோவில் மதிகளில் 4 புறத்திலும் இவர் சிறகினை விரித்தவாறு பறக்க தயார் நிலையில் இருப்பதை காணலாம். கருடன் தன் வாகனமாக பெருமாள் ஏற்றபோது வெற்றிக்கு அறிகுறியாக நீ என் கொடியிலும் இருப்பாய் என வரமளித்தார். பெருமாள் கோவிலில் பிரம்மோற்சவத்தின் போது, கருட சேவையின் போதும், பல்வேறு விழாக்களின் போதும் பெருமாள் கருடன் மீது அமர்ந்து வீதி உலா வருவது, அவ்வாறு வந்து அருள்பாலிப்பது வழக்கம். பெருமாள் கருடாழ்வார் மீது அமர்ந்து வீதி உலா வருவதால் ஒரு சூட்சம் அடங்கியுள்ளது. கோவிலுக்கு வர இயலாத பக்தர்களுக்கு அவர்கள் இல்லம் நாடி அருள்புரி இறைவன் வருகிறார் என்பது ஐதீகமாகும். இதன் பெரும் சூட்சமாகும். கருட தரிசனம் சுப தரிசனமாகும். கருடன் மங்கள வடிவமானவன். வானத்தில் கருடன் வட்டமிடுவதும் கத்துவதும் நல்ல அறிகுறியாக கருதப்படுகிறது. கோவில்களில் கும்பாபிஷேகம், யாகம், சிறப்பு வழிபாடுகள் நடக்கும்போது கோவிலுக்கு நேர்மேலே கருடன் வட்டமிடுவதை இன்றும் காணலாம். ஸ்ரீ கருடாழ்வார் ஆவணி மாதம் வளர்பிறை பஞ்சமி சுவாதி நட்சத்திரத்தில் அவர் அவதரித்தார். பெருமாள் கோவில்களில் மூலவருக்கு முன்பாக நேராக எழுந்தருளி இவர் இருக்கும் இவரையே பக்தர்கள் முதலில் வணங்க வேண்டும். பக்தர்களுக்கு சிறிய துன்பம் ஏற்பட்டாலும் துயர் துடைக்க இன்பம் அருளிய உரிய நேரத்தில் காப்பவர் இவர். கருட தரிசனம் பகைப்பிணி போக்கும், நிறைந்த செல்வ வளத்தை கொடுக்கும். கருடர் தாயின் அடிமை, விலங்கை உடைத்த கருடன். காசியப்ப முனிவரின் மனைவிகள் கத்ரு, வினதை. இவர்களில் கத்ரு நாகர்களுக்கு தாயாக விளங்கினால் வினதை அருணையும் கருடனையும் பெற்றார். ஒரு முறை கத்ரு வினதையை அடிமைப்படுத்தும் எண்ணத்தில் வம்புக்கு இழுத்து இந்திரன் குதிரை உச்சரசம் என்ன நிறம், அதாவது இந்திரனுடைய குதிரையின் நிறம் என்ன என கேட்டால் அதற்கு வினதை இதில் என்ன சந்தேகம், வெள்ளை நிறம் என்றால் இல்லை, கருப்பு நிறம் என்றால் கத்ரு. விவாதம் வளர்ந்து போட்டியாக மாறியது. இந்த போட்டியில் ஜெயித்தவர் தோற்றவருக்கு அடிமையாக வேண்டும் என நிபந்தனை வகுத்து கொண்டனர். கத்ரு குதிரையின் வெண்ணிறத்தை கருப்பு நிறமாக மாற்ற தன் மகனாகிய காட்கோடகன் என்ற கருப்பு நிற பாம்பை குதிரையின் வாளில் சுற்றி கொள்ளுமாறு பணிந்தால் அதன்படி காட்கோடகன் செய்ய பாம்பு சுற்றிய வாள் கருப்பு என காட்டி வினதையை அடிமைப்படுத்தி கொண்டார்கள். வினதை அடிமைத்தனத்தால் அவனது மகன்கள் அருணனும் கருடனும் அடிமையாயினர். தாயின் அடிமை நீக்க எண்ணிய கருடன் தேவலோகத்தில் உள்ள அமிர்தத்தை கொண்டு வந்தால் உங்களுக்கு விடுதலை கிடைக்கும் என்றார்கள். கத்ரு கருடனும் சரி என கூறி விரைவாக தேவலோகத்தை அடைந்து பல்வேறு ஆயுதங்களால் தேவேந்திரனையும் தேவர்களையும் வஜ்ராயுதம் மற்றும் பல்வேறு ஆயுதங்களால் தடுத்து நிறுத்தினார். இந்திரனுடைய வஜ்ராயுதத்துக்கு மரியாதை அளிக்க விரும்பிய கருடன் தன் சிறகுகளால் ஒன்றை அதற்கு அர்ப்பணம் செய்தார். இதனை பார்த்து இந்திரன் மகிழ்ச்சியடைந்தான். இந்திரனிடம் கருடன் என் தாயாரின் அடிமைத்தனத்தை போக்கவே அமிர்தம் கொண்டு போக வந்தேன். நான் இதை கொண்டு போய் கொடுத்தால் கத்ருவிடம் நான் விடுதலை பெற்று விடலாம் என கூறினார். அதற்கு இந்திரனும் அனுமதி அளித்தார். கருடன் அமிர்தம் இருக்கும் இடத்திற்கு சென்று அதை எடுத்து கொண்டு போய் கத்ருவிடம் கொடுத்தார்கள். அவளும் வினதை அடிமைத்தளத்தில் இருந்து விடுவித்தாள். கருடன் வேதமே வடிவானவர். ராமாயணத்தில் இந்திரஜித் எய்த நாகபாசத்தால் ராமரும் லட்சுமரும் திகைத்து நிற்கையில் கருடனின் காப்பாற்றப்பட்டு ராம லட்சுமணனை கட்டியிருந்த நாகாஸ்திரம் விளக்கியது. சூரியனின் ரத சாரதியான அருணன் கருடனின் சகோதரன் ஆவார்கள். தாயாரின் அடிமைத்தனம் நீக்குவதற்காக வீரம், பலம், தைரியம், பணிவு, அடக்கம் நிறைந்த தாயன்புன் செயல்பட்ட கருடனை கண்டு மகிழ்ந்த திருமால் நீ எப்போதும் என் வாகனமாக இருப்பாய் என கூற அவரும் வாகனமாகவும் கொடியாகவும் விளங்கி வருகிறார் நமது கருடர் அவர்கள். இவ்வளவு சிறப்புமிக்க கருடனாகும். கருடன் பஞ்சமியில் பிறந்தாலும் ஆவணி மாதம் மலர்பில் பஞ்சமி என்று அமிர்தத்தை கொண்டு வந்தாலும் இது கருட பஞ்சமி என்றானது. சுமங்கலி பெண்கள் ஆவணி மாதம் மலர்பிறை பஞ்சமி என்று இந்த பூஜை கடைபிடிக்க வேண்டும். அடுத்ததாக பஞ்சமி நாட்களிலும் இந்த கருட தரிசனத்தை நீங்கள் காணலாம்.
காலையில் எழுந்து குளித்து முடித்துவிட்டு பஞ்சமி நாட்களில் நீங்கள் இதை செய்யலாம். குளித்துவிட்டு தூய்மையான ஆடைகள் அணிந்து கொள்ள வேண்டும். வீட்டில் தூய்மையான இடத்தில் பூக்களை அலங்கரித்து 5 நிற பூக்களை கொண்டு கோலங்கள் போட வேண்டும். நடுவில் ஒரு பலகை போட்டு அதன் மேல் வாழை இலை விரித்து பச்சரிசியை பரப்பி கொள்ள வேண்டும். அந்த அரிசியின் மீது நமது சக்திக்கு ஏற்றபடி வெள்ளி, தாமிரம் அல்லது மண இவற்றில் ஏதாவது ஒன்றால் செய்யப்பட்ட பாம்பின் உருவம் செய்து வைக்க வேண்டும். பாம்பு படத்தின் நடுவில் மஞ்சளால் செய்யப்பட்ட கவுரி தீவியின் வடிவத்தை வைத்து அலங்காரம் செய்து பூஜிக்க வேண்டும். 10 முடியுள்ள நோன்பு கயிற்றால் கயிறில் கட்டி கொள்ள வேண்டும். இவ்வாறு பெண்கள் 10 ஆண்டுகள் பூஜை செய்து வந்தால் அவர்கள் தீர்க்க சுமங்கலியாக வாழ்வார் என்பது ஐதீகம். கோரிக்கை எல்லாம் நிறைவேறி சகல விதமான செல்வங்களையும் அடைவர். இந்த பூஜை செய்வதால் நாகதோஷம் நீங்கும், நினைத்த காரியம் நிறைவேறும். இந்த ஆன்மீக தகவல் உங்களுக்கு பிடித்து இருந்தால் தெய்வீக பலன்கள் சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும். மீண்டும் ஒரு நல்லதொரு காணொலியில் உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.